சட்டத்தட்டம் நடைபெறும் சார்பாக நினைந்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நீலகிரி மாவட்டத்தின் கழகத்தினுடைய கொள்கை விளப்பு பொதுக்கூட்டத்திற்கும் இங்கு வந்திருக்கின்ற எங்களுக்கெல்லாம் தாய் உள்ளமாக கழகத்தினுடைய பொதுச் செயலர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்தினுடைய செல்ல பிள்ளை அருமை சகோதரர் பா பத்மநாதன் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய குன்னூர் நகர மண்டல செயலாளர் அருமை சகோதரர் கதிரவன் அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மாநில மாற்றுத்திறனாளி அணியுடைய செயலாளர் அருமை சிவகுமார் அவர்களே, மற்றும் இந்த மண்டலத்தினுடைய மைந்தரும் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் எதிர்கட்சி சட்டமன்றத்தினுடைய துணைத் தலைவரும் அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் அவர்களே, மற்றும் மாவட்டத்தினுடைய கழக துணை செயலாளர்களே, தலைமை கழக செயற்குழு உறுப்பினர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்களே, மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகளே, மற்றும் கழகத்துடைய முன்னோர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, குன்னூர் நகரமன்ற நிர்வாகிகளே, நகர கழக துணை செயலாளர்களே, நகர கழக மாவட்ட பிரதிநிதிகளே, மற்றும் நன்றி உரையாற்றிருக்கின்ற குன்னூர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் நாராயணமூர்த்தி அவர்களே, இங்கு திரளாக அமர்ந்திருக்கின்ற பேரன்முகன்ற பெரியவர்களே, தாய்மார்களே, மற்றும் சிறப்பான முறையில் எங்களுக்கு பாதுகாப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, பத்திரிகை தோழர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த குன்னூர் நகரமன்ற சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இங்கு இந்த கொள்கை விளக்கம் கூட்டத்திற்கு உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்புறமாக வந்து கொண்டிருக்கின்ற வருங்காலத்தை ஆளப் போகின்ற சக்தி பெண் தெய்வமாக இங்கு வந்திருக்கின்ற புரட்சி அந்நியார் அவர்களை வணங்கி இங்கு சிறப்பான முறையை வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மண்ணின் மைந்தன் கேப்டனுடைய இதயத்திலும் நீங்காமல் இடம் பிடித்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய நீலகிரி மாவட்டத்தினுடைய செயலர் செயல் வீரர் எதை எடுத்தாலும் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் தன்னம்பிக்கையோடு இந்திய மாவட்டத்திற்கு சொம்ம சொப்பனமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ஜே பத்மநாதன் அவர்கள் இப்போது சிறப்பு உரையை ஆற்றுவர். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நம் இதய தெய்வம் வாழ்ந்து மறைந்த 8வது வள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் இறையாசியுடன் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி புரட்சி அந்நியாரின் இந்த புரட்சி பயணம் இந்த குன்னூர் நகரிலே நடைபெறும் கழக கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திலே இந்த கூட்டத்தை வரவேற்புரையாற்றி தரும்படி குன்னூர் நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் எனது அன்பு சகோதரர் கதிரவன் அவர்களை வரவேற்புரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன்.
அனைவருக்கும் நன்றி. வரவேற்பு, பலத்த வரவேற்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை நமது இதய தெய்வம் புரட்சி கலைஞர் அவர்களின் அருளாசியுடன் இந்த மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், புரட்சி அந்நியாரின் புரட்சி பயணம் தமிழ்நாடு முழுவதும் இந்த புரட்சி பயணம் எங்களது அன்னையாம் புரட்சி அந்நியாரின் தலைமையிலே தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக இந்த புரட்சி பயணம் நடைபெற்றுக் கொண்டதின் தொடர்ச்சியாக இன்று இந்த நீலகிரி மாவட்டத்திலே இந்த குன்னூர் குன்றை குருநகரிலே இந்த ஆர்ப்பரிக்கும் கூட்டத்தினிடையே நடைபெறும் இந்த புரட்சி பயணம், புரட்சி அந்நியாரின் புரட்சி பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக்சுவலா நான் இந்த கவிதையிலையுமே எனக்கு கொஞ்சம் பேச வராது, கொஞ்சம் அப்படியே கலோக்கியில பேசிடுறேன். அதாவது இந்த புரட்சி பயணம், புரட்சி அந்நியாரின் புரட்சி பயணம் ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இந்த குன்னூர் நகருக்காக, நீலகிரி மாவட்டத்திற்காக நமது புரட்சி அந்நியாரால் அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினம் வேறு சில காரணங்களால் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் இந்த புரட்சி பயணமானது இன்றைய தேதியில் அறிவிக்கப்பட்டது. நானும் எனது மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளும், ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளும் எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்து இந்த கூட்டத்திலே சிறப்பாக நடத்த அவர்கள் எனக்கு தந்த ஆதரவை நான் எண்ணும் போது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயம் கடந்த 2-3 நாட்களாக கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கின்றது. அதனால நாங்கள் எல்லாம் என்ன செய்வது, ஏது செய்வது, இது தொடர்ச்சியாக கடுமையான மழை இருக்கின்றது, பலத்த மழை இருக்கின்றது, வானிலை அறிக்கை வந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று அறியாமல் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். அதே சமயம் நேற்றைய முன்தினம் அந்நியார் அவர்கள் என்னிடம் அழைத்து, என்ன பத்மநாபன், கூட்டத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டீங்களா, சிறப்பா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அண்ணி எல்லாம் செஞ்சுட்டோன்னே சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அண்ணி மழை விடவே மாட்டேங்குது, அண்ணி மழை சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்ப அண்ணி வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, மழை பெய்யுதா பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னாங்க. பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு எனக்கு புரியல. அது என்ன மழை பெய்யுதுன்னு நான் சொல்றேன், அண்ணி வந்து பாத்துக்கலாம்ப்பா அப்படின்றாங்க. அப்படின்னா அது பாத்துக்கலான்ற அர்த்தம் வந்து அது இன்னைக்கு புரியுது. அது இது எல்லாம் நமது கேப்டனின் அருளாசி. எனக்கு சற்று பதட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் சுமார் 10 வருடங்களுக்கு முன்னால் இதே மேடையில் நமது இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களும் அந்நியார் அவர்களும் இதே மேடையில் அமர்ந்து பாத்திய உரையிலே அந்த பொதுக்கூட்டத்திலே நான் அங்கே அமர்ந்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் குன்னூர் ஒன்றியத்தின் மாவட்ட பிரதிநிதியாக இருந்தேன். அதற்கு மேலே நான் கடுமையாக கட்சியிலே விசுவாசமாக உழைத்ததன் காரணமாக படிப்படியாக குன்னூர் ஒன்றியத்தினுடைய அவைத்தலைவராக உயர்ந்து, தலைமை செயற்குழு உறுப்பினராக உயர்ந்து, இன்று மாவட்ட கழக செயலாளராக என்னை அழகு பார்த்த என் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கும்
புரட்சி அன்னியார் அவர்களுக்கும் நான் நன்றியினை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே சமயம் அன்னியார் சொன்னது பார்த்துக்கலாம் அப்படின்ற அவங்களுக்கு அந்த நான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, எது எடுத்தாலும் அவங்க மழை பெய்யுதாப்பா, ஐயோ அப்படியா, என்ன பண்றதுப்பா, என்ன பண்ணுவப்பா, அப்படியெல்லாம் இல்ல, ஒரே வார்த்தை தான், பார்த்துக்கலாம்ப்பா, அவ்வளவுதான். இப்ப பாருங்க கூட்டத்தை பாருங்க. அதனால கடவுள் இருக்காரு, கேப்டன் இருக்காரு, அவர் நடத்துவாரு. நான் எதுக்கும் நான் பயப்படுறவன் கிடையாது, எதுக்கும் பயப்படுறவன் கிடையாது. பலர் வந்து சொல்லுவாங்க, எதுக்கு இப்ப இந்த தேமுதிக போயிட்டு மாவட்டத்துல இருந்து என்னத்த பண்ண போறேன், தேஞ்சி போச்சு ஓஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க. என் மக்களே பாருங்க, தேஞ்சிருச்சா ஓஞ்சிருச்சா, ஓஞ்சிருச்சா தேமுதிக? பீனிக்ஸ் பறவைகள், தேமுதிக பீனிக்ஸ் பறவைகள். இங்க புதைக்க எந்திரிச்சு வரும், எரிக்க எந்திரிச்சு வரும். அதுதான் தேமுதிக. என் தொண்டர்கள் ஒவ்வொருவரும், நிர்வாகிகளாகட்டும் சரி, தொண்டர்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும், எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த நீலகிரி மாவட்டத்துல பிளைன்ஸ் மாதிரி இது கிடையாது. எல்லாரும் தினக்கூலிக்கு போறவங்க, உழைத்து சம்பாதித்த அவர்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் இன்று இந்த மாநாட்டுக்கு, இந்த கூட்டத்திற்காக செலவழித்து அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள், குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள் என்றால் நீலகிரி மாவட்ட தொண்டர்களும் நிர்வாகிகளையும் நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். என் மகளிர் அணியினர், என் சகோதரிகள், என் தாய்மார்களை பாருங்கள், அவ்வளவு எழுச்சியோடு இன்று வந்திருக்கிறார்கள். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், எல்லாம் இங்க வந்து நான் மறந்துட்டேன், கூட்டத்தை மறந்துட்டேன். நானு எட்டி பாருங்கள், போணுமா? நான் வந்து ஆக்சுவலா 1987 கூலிக்காரன் படத்துல இருந்து நான் ரசிகர் மன்றமா இருக்கிறேன். நானு 87 கூலிக்காரன் படத்துல இருந்து, பச்சை கூலி தப்பாது, இந்த கூலி தொக்காது, எதை கண்டு மஞ்சாது, எதிரி எதிராது, போட்டியும் அந்நிய போடுவார், தமிழ்நாட்டையும் அவர் ஆளுவார். இந்த பாட்டை கேட்டுதான் கேப்டன் என்ன எனக்குள்ள அப்படியே ஊறிட்டாரு, என் ரத்தத்துல ஊறிட்டாரு கேப்டன். இனி தேமுதிக அழிஞ்சு, அதாவது அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், என் கடைசி ரத்தம் இருக்கும் வரையில் இந்த தேமுதிகவுக்காக, கேப்டனுக்காக, அந்நியாருக்காக நான் உழைப்பேன் 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 என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு பதவி வேண்டாம், பட்டம் வேண்டாம். இந்த மாவட்ட செயலாளர் பதவி கூட நாளைக்கு எடுத்தா கூட பிரச்சனை இல்லை எனக்கு. நான் கேப்டனின் தொண்டன், இதுதான் என் பெருமை. அவ்வளவுதான். அடுத்ததாக நமது கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளரும், இந்த மேற்கு மண்டலத்தினுடைய, நான் ஆற்றல் மிகு அப்படியெல்லாம் நான் சொல்வதற்கு வார்த்தையே இல்லை, ஆற்றல் மிகு மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளருமான, கொள்கை பரப்பு செயலாளருமான அண்ணன் அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் அவர்களை சிறப்புரையாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நம்மை விட்டு மறைந்தாலும் கூட நமது நெஞ்சங்களிலே இன்று வாழ்ந்து கொண்டு விண்ணிலிருந்து நம்மளை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற, மக்களை நேசிக்கின்ற அந்த மகோன்னதமான தலைவன், தாய்மார்களை தங்கத்தட்டிலே தாளாட்டுகிறேன் என்று சொன்ன தலைவன், ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடுகின்ற தலைவன், இந்த மலைவாழ் மக்களை மேம்பட்டுக் கொள்ள வேண்டும் பல திட்டங்களை தயாரித்த தலைவன். அந்த தலைவன் இருக்கும் திசை நோக்கி, விடுதலை நோக்கி வணங்கி நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜான்சி ராணி, வேலுநாச்சியார், வீரமங்கை, எதை சொன்னாலும் என் அன்னைக்கு நிகழ் அன்னிதான்.
தன் கணவன் மறைந்தாலும் கூட அவர் பின்னாலே இருந்த லட்சோப லட்சம் தொண்டர்களை கைவிட்ட விடுறார் என்பதற்காக ஒரு பெண்மணியாக இந்த இயக்கத்தை தூக்கி பிடித்து நமக்கெல்லாம் அண்டியாக அல்ல அன்னையாராக நம்மளை எல்லாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அன்னியார் அவர்களை வணங்கி இந்த மக்களை தேடி மக்கள் தலைவன் ரத யாத்திரைக்கும் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கும் வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்தாவிற்கும் வருகை தந்திருக்கின்ற கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நீலகிரி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையா பாட்டு பண்ணார் என்னுடைய அருமை சகோதரர் பத்மநாபன் அவர்களே. குன்னூர் நகர கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் கதிரவன் அவர்களே. மாநில மாற்றுத்திறனாளிகளுடைய செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் சிவகுமார் அவர்களே. கழகத்துடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேற்கு மண்டல துணை பொறுப்பாளர் அருமை சகோதரர் கணேசன் அவர்களே. மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் யோகேஸ்வரன் அவர்களே. உதகை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் மாவட்ட கழக பொருளாளருமான அருமை சகோதரர் ஊட்டி மவுலா அவர்களே. மாவட்ட கழக துணை செயலாளரும் கூடலூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான குருநாதன் அவர்களே. மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சிவபாகியம் அவர்களே. கோத்தகிரி ஒன்றிய செயலாளரும் குன்னூர் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான அருமை சகோதரர் ரவி அவர்களே மற்றும் கேப்டன் ரமேஷ் அவர்களே, புவனேஸ்வரர்களே, சுரேஷ் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மனோகரன் செல்வராஜ் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ரகு குமார் சின்னசாமி, விஜயபிரபாகரன் சர்தார் அவர்களே, சுலோச்சனா கவிதா பாலசுப்ரமணியம் அவர்களே, சந்திரமதி அவர்களே, கோவை மாநகர மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் விஜய் வெங்கடேசன் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற மகளிர் சேர்ந்த அருமை சகோதரிகளே, மேடையில் இருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே, இந்த பகுதியில் இருந்து கூடலூரிலிருந்து பல நூறு கிலோமீட்டர் பயணித்து அந்நியாரின் ஆணையை ஏற்று இந்த மக்களை தேடி மக்கள் தலைவன் அந்த தலைவன் பின்னால வாழ்றாங்கிறது எங்களுக்குலாம் பெருமைடா. இந்த நிமிஷமே நான் உச்சு போனாலும் அந்த கேப்டன் பிளேயர் சொல்லிதான் சார். அந்த மாதிரி நான் மட்டும் இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பெண்களாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் கிளை தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மக்களை தேடி மக்கள் தலைவர் இந்த பிரச்சாரத்தை அந்நியார் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி எங்களையெல்லாம் தலைமை கழக நிர்வாகிகளோடு மாவட்ட கழக செயலாளர்கள் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு சட்டமன்றமாக நான் வருகிறேன். அதற்குள்ளாக வாக்குச்சாவடி BLA 2 முகவர்களுடைய லிஸ்டை தயார் பண்ணணும்னு சொன்னாங்க. இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சா ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு ஒரு சீட் 2 சீட்டு வாங்கிக்குவான். அது பின்னால தொண்டரை பார்க்கவே மாட்டான். அதான் அவனுடைய கூட்டணி. அவனுக்கு BLA-வும் கிடையாது, முகவரும் கிடையாது, ஒரு சனியனும் கிடையாது. ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை கேப்டன் ஆரம்பித்தது தமிழகத்திலே ஒரு மாற்று சக்தி உருவாக்க வேண்டும். இந்த ஏழை எளிய மக்கள் வாழ வேண்டும். தொழிலாளர் தோழர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். பள்ளி கல்வித்துறை ஏற்றப்படி செய்ய வேண்டும் என்று எண்ணற்ற திட்டங்கள். 2006 நீங்க பாத்தீங்களா, ரேஷன் பொருள் வீடு தேடி வருகிறார். 20 வருஷம் வச்சு இப்பதான் விடுறாங்க. கேப்டன் அறிவிச்ச திட்டம் ஏழை தாய்மார்களுக்கு கறவை மாடு கொடுக்குறேன்னு சொன்னார். இன்னைக்கு ஆடு மாடுகளாம். என் தலைவர் நான் திட்டா நீங்களும் சொந்தமா கொடுக்க மாட்டாங்க, பேரை மாத்தி கொடுப்பாங்க. ஆகையினாலதான் அதற்கு பின்னாலே அவர் ஆரம்பித்த இயக்கத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் ஆட்சி அதிகாரத்திலே அமர வைக்க என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பெரிய கட்சிக்கு அப்புறம் 3வது பெரிய கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 234 சட்டமன்ற தொகுதியிலையும் BLA 2 ஃபார்ம் கலெக்டர்கிட்ட கொடுத்து எங்க மாவட்ட செயலாளர் ரசீது வாங்கி தலைமைக்கு அனுப்பிச்சிருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொல்ல, ஏதோ ஒரு பகுதியில் இல்ல, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கேப்டனுடைய தொண்டன் என்றும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். பொருளாதார சூழ்நிலையினால அவனால் கட்சி வேலைக்கு வர முடியாத ஒழிய
மற்றபடி என்றும் எதை பத்தி கவலைப்பட மாட்டான். அவனுக்கு ஒரே உணர்வு கேப்டன் 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 தான். அந்த கேப்டனின் மறு உருவமாக இன்று நம்மளுக்கெல்லாம் அநேக வலிக்கு கொண்டிருக்கின்ற கேப்டனின் மறு பிம்பம் புரட்சி அந்நியர் அவர்களை இன்றும் கேப்டனாக தான் பார்த்துக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவர் போட்டாலும் அப்படியே விட்டுருவான். இது ஏன் வராங்க? அந்நியார் முகத்தில் கேப்டனை பார்க்கறாங்க. அவங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. இங்க கூட்டத்துக்கு வராங்கன்னா ஒரு தலைவர் என்ன பண்ணுவான், நேரம் புறப்பட்டு வருவான். ஆனா என்ன பண்றாங்க, நேரு இங்க என்ன பிரச்சனை, தேயிலை தோட்டத்தில் பிரச்சனை மாவட்டத்தில் சொன்னார். என்ன பிரச்சனை, இவ்வளவு விலைக்கு வித்தது அப்படின்னு சொன்னார். நான் அவங்கள பார்க்கணும். நாங்க போய் ஒரு பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள நேரடியாக சந்தித்தாங்க. நான் கூட நீங்க வர சொல்றேனே, அவளை இங்க வர சொல்றான். அவங்க இருக்கிற இடத்துல வேலை பணி செய்கிற இடத்துல போகணும்னு சொல்லி அத்தை கடித்து ரத்தம் கொட்டினாலும் கூட எங்களுடைய அந்நியார் அவர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர் சந்தித்தாங்க. எந்த தலைவருக்காவது தமிழ்நாட்டில் இந்த எண்ணம் வந்திருக்குதா? யோசிச்சு பாருங்க மக்களை. அது மட்டுமல்ல, எங்கு சட்டாலும் ஒரு திட்டம் கொண்டாடுறாங்கன்னா அது மக்களுக்கான திட்டமாக இருக்கணும். நிறைய பிரச்சனை திருப்பி திருப்பி கேட்கறான், மீடியா கேட்கறான். நான் மீடியா நம்ம குறை சொல்ல, உங்க தலைமையில சொல்றாங்க, நீ அதை எங்களுக்கு கேட்கறீங்க. துவா துவா அமைத ஒழுங்கு நடக்குதியா? இதில் போனோம். தொழுகை முடிந்துவிட்டது. நீங்கள் எல்லாம் மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மக்கள் தலைவி புரட்சி அந்நியார் அவர்கள் இப்போது உங்களுடைய உரையாற்றுவார். வரீங்களா வரீங்களா? இங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டுமா? இங்கே இருக்கட்டுமா? அப்படி மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் சுலோச்சனா அவர்கள்
இங்கே விட்டுலாம். நான் இவர் கட் பண்ணும்போது போயிடணும். அது நல்லா இருக்கும். ஆமாம், சரி நம்ம பாதியில் போகலாம். பாதியில் போகலாம். ஆ, நீங்கள் அப்போ இறங்கும் போது கூட அப்படியே ஃபோக்கஸ் வச்சுமே இப்போ மூவ்மெண்ட். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு குன்னூரிலே நடக்கின்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் பத்மநாபன் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய கதிரவன் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த சிவகுமார் அவர்களுக்கும், இங்க மண்டல பொறுப்பாளராக வந்திருக்கும் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும், கணேசன் மற்றும் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், யோகேஸ்வரன், ஊட்டி மௌலா, குருநாதன், சிவபாக்கியம், ரவி அவர்களுக்கும், இங்கு துணை செயலாளர்களாக இருக்கும் ரமேஷ், புவனேஸ்வரி, சுரேஷ், மனோகரன், செல்வராஜ், ரகு, குமார், சின்னசுவாமி, பிரபாகரன், சர்தார், சுலோக்ஷனா, கவிதா, பாலசுப்ரமணி, காந்திமதி மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும், என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களுக்கும், கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள கரைகோடியில இருக்கின்ற ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தலைவர் கூட ஊட்டிக்கு பல்வேறு விஷயங்களுக்காக வந்திருக்கேன். ஷூட்டிங் தலைவர் நடிச்சது 156 படம்னா 100 படம் ஊட்டியில தான் ஷூட்டிங் நடந்திருக்கும். திருமணத்திற்கு பிறகு எங்களுடைய தேனிலவே எங்கன்னா ஊட்டி தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். புதுப்பாடகன் படத்துக்காக தலைவருடன் நான், கேப்டன் அமலா, நான் ஒரே ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்தோம். அந்த நாட்கள்ல என் பசுமனத்தாணி மாதிரி என் மைண்ட்ல இருக்கு. அதற்கு பிறகு எத்தனையோ திரைப்படங்கள், எத்தனையோ கூட்டங்கள், மக்களுக்காக மக்கள் பணி, தேர்தல் நேரத்தில் பணிகள் என்று தொடர்ந்து நம்மளை சந்திச்சிருக்கோம். ஆனா இப்ப நடக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டம் மிக மிக முக்கியமானது. வருகின்ற 2026 தேர்தலுக்கு நாம் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் மொத்தம் 63,000 பூத்துகளிலே நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பூத் கமிட்டிகளை அமைத்து BL2 ஃபார்ம் அமைச்சு இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு இணையாக தன்னிகர் இல்லாத ஒப்பற்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது. காலையில நான் நேற்று ஈவினிங் வந்தேன் இங்க கோவை முடிச்சுட்டு. அப்ப பத்மநாபன் சொல்றாரு, எங்க மாவட்ட செயலாளர், அண்ணி நீங்க ஊட்டிக்கு 10 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறார். எனக்கே சர்ப்ரைஸ், 10 வருஷமா ஆச்சு. ஆமா, நடுவுல நடந்த விழாக்களுக்கு எல்லாமே இளைய கேப்டன் விஜய பிரபாகர் அவர்கள் தான் வந்தாரு. நீங்க ஊட்டிக்கு 10 வருஷம் ஆச்சு. அண்ணி ஏன் 10 வருஷம் ஆச்சு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா? தலைவர் உடல்நிலை சரியில்லாமல் போனது இந்த 10 வருஷம் தான். இதான் நடந்து, இதான் உண்மை. கேப்டனுக்கு எப்ப உடம்பு சரியில்லைன்னு ஆச்சோ அன்னையில இருந்து என்னுடைய முழு நேர வேலையும் கேப்டனை பாதுகாப்பது, கேப்டன் கூடயே இருந்து அவரை எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வரணும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்கா, லண்டன், துபாய், சிங்கப்பூர் என்று உலக நாடுகள் எல்லாம் அழைத்து சென்று தலைவருக்காக எவ்வளவோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணோம், உழைத்தோம். அதான் அந்த 10 இயர்ஸ் கேப். அப்போ இப்பதான் உங்களை சந்திக்க நான் மீண்டும் வந்திருக்கேன். அப்படின்றது கேப்டன் இல்லாம நான் முதல் முறை ஊட்டிக்கு வந்திருக்கேன். அது எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தினாலும் தலைவர் அவர்கள் நம் கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்கிற வேலை சாதாரண வேலை இல்லை. அவர் கனவு லட்சியத்தை வென்றெடுத்து நாம் அனைவரும் இணைந்து கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சாரோ அதை சீரும் சிறப்புமாக செய்து அந்த வெற்றி கனிகளை சென்னையில் கேப்டன் ஆலயத்துல
அவர் காலடியிலே வைக்கும் நாள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி நாள் என்ற ஒரே குறிக்கோளோட எல்லாத்தையும் மறந்து உங்களுக்காக மக்களுக்காக நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. என்ன எல்லாரும் சொல்றாங்க, நீங்க எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும், எதிர்கட்சி தலைவர் ஆகணும், துணை முதல்வர் ஆகணும், முதல்வர் ஆகணும், எல்லாம் அவங்கவுங்க விருப்பத்தை என்கிட்ட சொல்றாங்க. ஆனா நான் விரும்புறது என்ன தெரியுமா? கேப்டனையும் கட்சியையும் நம்பி வந்த கடைகோடி தொண்டரையும் வாழ வைத்த கட்சி இது என்பதை நிரூபித்தது ஒன்பதுதான் உங்க அந்நியாரினுடைய ஒரே குறிக்கோள் என்பதை உங்க முன்னாடி இப்ப சொல்றேன். இதான் உண்மை. ஏன்னா எனக்கு தெரியும் ஊட்டில இன்னைக்கு எவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க, வறுமையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இது தெரியாம இல்ல. இங்க இருக்கிற ஒரு கொடி பேனரு இங்க இருக்கிறதெல்லாம் நான் பாக்குறேன்னு. இது என்ன சாதாரண உழைப்பா? உங்கள் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அந்த உழைப்பில் கட்டப்பட்டதுதான் இந்த ஒவ்வொரு கொடிகளும், இந்த பேனரும், இந்த வால் போஸ்டரும். இதெல்லாம் தெரியாமையா உங்க அண்ணி இருக்க? அண்ணி என்பதை மீறி உங்கள் தாயாக நான் மாறி 2 வருடம் ஆகிவிட்டது. இப்ப உங்களுக்கு அம்மா நான். இதான் உண்மை. என் குழந்தைகள், நீங்க என் பிள்ளைகளை எப்படி கரை சேர்த்து, எப்படி இந்த கட்சியை கரை சேர்த்து தலைவர் கனவு லட்சியத்தை வெல்ல வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் மட்டுமே என் கண் முன்னாடி நிற்கிறது. அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன், எதுக்கும் பயப்படாதீங்க. இப்ப கூட நம்ம பத்மநாபன் என்ன சொன்னாரு, அண்ணி மழையா வருது பயமா இருக்குன்னு. நான் என்ன சொன்னேன், பாத்துக்கலாம், ஒன்னும் வராது, நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஏன் அந்த கான்பிடென்ட் எனக்கு இருக்கு, ஏன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லுங்க. இது இல்ல, ஏன் அந்த கான்பிடென்ட் எனக்கு இருக்குன்னா, சரி இப்ப இன்னைக்கு ஒரு டிராப் மழை பெஞ்சுதா? இல்ல, அந்த நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்ம பாசிட்டிவா நம்பிக்கையோடு நம்மளுடைய எண்ணம் செயல் இருந்தால் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் கேப்டன் நம்மை ஆசீர்வதிப்பார். கேப்டன் இல்லன்னு நீங்க யாரும் நினைக்காது, இங்கதான் இருக்காரு, நம்ம கூட தான் இருக்காரு. அப்ப மனிதரா வந்தார், இப்ப தெய்வமாக நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை உண்மை உண்மை. அவர் ஒரே ஒரு கேப்டன் தான். இன்னைக்கு கடைகோடியில இருக்கிற ஒரு தொண்டரை வரைக்கும் லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு. நீங்க எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்காங்க, நம்ம கட்சி எடுத்துக்க. நீங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு கூலி வேலை பாக்குறீங்க, ஒரு டீ கடையில வேலை பாக்குறீங்க, ஏதோ இருக்கட்டும். நீங்க அங்க அந்த ஏரியால போனா உங்களை என்னன்னு சொல்லுவாங்க, வாங்க கேப்டன், என்ன காலையிலே வெட்டி கஷ்டீங்க, கூட்டமா உங்க கட்சி வேலைக்கு போறீங்களா, வாங்க கேப்டன், உட்காருங்க கேப்டன், டீ சாப்பிடுங்க கேப்டன் சொல்றாங்களா இல்லையா? இது வேற எந்த கட்சியிலயா சொல்லுவாங்களா? வாங்க கலைஞரே, வாங்க ஜெயலலிதா, வாங்க எம்ஜிஆர், வாங்க ஸ்டாலின் சொல்றாங்களா? யாருக்குமே அது அமையாது. அமைந்த ஒரே ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், கேப்டன் எங்குமே போல கரை வேட்டி கட்டி துண்டு போட்ட உங்களில் நான் கேப்டனை பார்க்கிறேன். உங்கள தான் கேப்டன் இருக்கார். தன் தொண்டரை உண்மையாக நேசித்த ஒரு தலைவர். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தலைவரை நேசிக்கும் தொண்டர்களை என் கண் முன்னாடி நான் பார்க்கிறேன். இதோ என் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்களே சகோதரிகள், மஞ்சள் சேலை கட்டி, அவங்க எல்லாம் யாரு? நான் லேடி கேப்டன், நீங்க எல்லாரும் லேடி கேப்டன்ஸாக தான் தலைவர் உங்களையும் உருவாக்கிட்டு போயிருக்கார். என்ன ஒரு அரும்பாடு பட்டு நீங்க எல்லாம் வாழ்க்கையில இருக்கீங்கன்றது நான் நல்லா தெரியும் எனக்கு. இன்னைக்கு காலையில இங்க வந்த உடனே உங்ககிட்ட சொல்றேன், நான் போய் களத்துல போய் தொழிலாளர்களை பார்க்கணும். அவங்க என்ன பார்ப்பாங்க, அது எல்லாரும் பார்க்கறது தான். ஆனா அந்த ஃபீல்டுல போய் அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். எனவே பத்மநாபன் அவர்கள் ரொம்ப நாள் ஆசை, எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் அழைச்சார். கண்டிப்பா நான் வருவேன்னு சொன்னேன். எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு அண்ணினர், அது குடிசையா இருந்தாலும் நான் வருவேன். நான் வர்றது வீடு பார்த்து இல்ல, உங்க மனசை பார்த்து, உங்க அன்பை பார்த்து தான் நான் வரேன். நேற்று கூட குன்னூர்ல மலை ஏறி வரும்போது நம்ம கழக நிர்வாகியோட வைஃப் இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. நேரா போய் அவங்கள அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அஞ்சலி செலுத்திட்டு தான் நான் ரூம்கே போனேன். அது சின்ன வீடா குடிசையா அதெல்லாம் நம் தலைவரும் பார்க்க மாட்டாரு, நானும் என்னைக்குமே பார்க்க மாட்டேன். இது உறுதி. வீடு தலைவருக்காக இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எப்படி இருந்தாலும் உங்களை மதித்து உங்கள் இல்லத்திற்கு நான் வருவேன்.
உங்கள் வீட்டு விழாக்களுக்கு வருவேன். உங்களை மனிதனை மனிதனாக தான் நான் தலைவர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு ஒழிய அங்க காசோ பணமோ வசதியோ எங்க கண்ணுக்கு தெரியாது. கேப்டன் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, என்னையா செத்த 6க்கு 3 அருணா கொடிய கூட எடுத்துட்டு தான் மண்ணுல புதைக்கிறான். என்ன காசு காசு காசு, கோடி கோடியா கொள்ளடிச்சு எங்கேயா கொண்டு போறீங்க அந்த காசை? சொன்னாரா இல்லையா தலைவரு? அப்புறம் எல்லாருக்கும் இருக்கிறது 6 அடி ஜான் வயிறு. இதுக்காக தான் எல்லாரும் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நான் வந்து டான்டி அதாவது கவர்மெண்டோட அந்த தேயிலை இடத்திற்கு நான் போறேன். அங்க ஒரு 25-30 லேடிஸ் அவங்க கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களா நானும் பேசி, நானும் அவங்களுடைய அந்த உபகரணங்களை வச்சு தேயிலை எல்லாம் கட் பண்ணி அவங்க கூட இருந்து கொஞ்ச நேரம் அவங்களுக்கு உதவி எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். அப்ப அவங்க சொல்றாங்க, இலங்கை வாழ் மக்களாக இருந்து இங்க அகதிகளாக வந்து எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நாங்க பெரிய ஒரு கஷ்டத்தை தான் பாக்குறோமே ஒழிய வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு வலிக்குது. அப்போ அவங்க சொல்றாங்க, பட்டா இல்ல, உரிய ஊதியம் இல்ல, அதே மாதிரி போனஸ் இல்ல, எங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லைங்க. பாருங்கம்மா, காட்டு எருமை மேயுது, பன்னி இருக்கு, அதே மாதிரி பாம்புகள் வரும், அட்டை இருக்கும், எல்லாம் கரடி சிறுத்தை எல்லாமே வரும். நான் கேட்டேன், அப்ப எப்படி என்னமா உங்களுக்கு பாதுகாப்பு? எங்களுக்கு நாங்கள் மட்டுமே பாதுகாப்பு, எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு இல்லைன்னு. சரி, அப்ப ஏதாவது உங்களை அனிமல் அட்டாக் பண்ண என்ன பண்ணுவோம்? உடம்புல தெம்பு இருக்கிறவங்க ஓடிடுவோம், தெம்பு இல்லாதவங்க அதுகிட்ட மாட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதான் எங்க தலையெழுத்துன்றப்போ உண்மையிலே என் மனசு வலிச்சுது. அங்கிருந்து கிளம்பி நான் வந்து நம்மளுடைய மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போயிட்டு அங்க படுகாஸ், அவங்க எல்லாருமே படுகாஸை சேர்ந்தவங்க, அவங்க பாரம்பரிய நடனம் ஆடி அவங்க பாரம்பரிய உணவை எனக்கு கொடுத்தாங்க. அந்த உணவு என்னன்னா எண்ணெட்டு அதோட அவரைக்காய் உரக்கா அப்படின்னு ஒரு குழம்பு கொடுத்தாங்க. இதுதான் அவரை உரக்காவும் எண்ணெட்டும், இதுதான் படுகாசுடைய அந்த பாரம்பரிய உணவு. எனக்கு அன்பா கொடுத்தாங்க, நானும் அதை சந்தோஷமா சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் பிரபாகர் வந்தப்போ அவங்க வீட்டுக்கு போறப்ப இதை கொடுத்தாங்க. அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கொடுங்க, நான் ரூம்ல போய் சாப்பிட்றேன்னு வாங்கிட்டு போய் தம்பி சாப்பிட்டுருக்காரு. இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நம்ம வந்து கலாச்சாரத்தை மதிக்கணும், அவர்கள் உணர்வை மதிக்கணும், அவங்களுடைய அந்த பண்பை மதிக்கணும்ன்றதுதான் நான் கேப்டனும் நாங்க பழகினது. அதனால சொல்றேன், அந்த அன்போடு உபசரிச்சாங்க. அவங்க கோயிலுக்கு வரணும், நாங்க அங்கேயும் போனோம். அவங்களோட சேர்ந்து படுகாசோட நடனம் ஆடணும்னு என்ன கேட்டுக்கிட்டாங்க. பொதுவெளியில இது வரைக்கும் நான் எங்குமே நடனம் ஆடினதில்லை, உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க அன்பு கட்டளையை ஏற்று அந்த படுகாஸ் உடையை நான் போட்டு இன்னைக்கு அவர்களோட நான் நடனம் ஆடின. இன்னைக்கு படுகாஸ் நடனம் உலக அளவுல ஃபேமஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உலக அளவுல இன்னைக்கு ஃபேமஸ். எல்லா சேனல், எல்லா மீடியா, எல்லா யூடியூப்லயும் அந்நியார் அவர்கள் படுகாஸ் நடனம் படுகர்களுடன் ஆடினார். எல்லா சேனல்லையும் அதான் போயிட்டு இருக்கு. நான் என்னன்னா, இது வந்து நம்ம அவங்க கலாச்சாரத்துக்கு நம்ம கொடுக்கிற மரியாதையை தான் நான் இதை பார்க்கிறேன். இங்க ஊட்டியில யாரெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். படுகாஸ் இருக்காங்க, தோடர்ஸ் இருக்காங்க, குறும்பர்ஸ் இருக்காங்க, இருளர்கள் இருக்காங்க, பணியர்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு தேயிலை தோட்டத்துக்கு போயிட்டு ஒரு 1/2 an hour இல்ல 45 minutes, ஒரு 3/4 மணி நேரம் அவங்களோட பேசிட்டு நான் வெளியே வரேன். கார்ல ஏறி உட்கார்ந்தோடனே இப்படி என் காலை பார்க்கிறேன், ஃபுல்லா என் காலில் இருந்து ரத்தம் கொட்டுது. எனக்கே புரியல என்ன இதுன்னு பார்த்தா நல்லா அவ்வளோ பெரிய அட்டை போட்டு நம்மளை கடிச்சுக்கிட்டு இருக்கு. அது நான் எடுத்து போட்டேன்னு இங்க ஒரு நிமிஷம் தலைவரும் ஷூட்டிங் எல்லாம் வரும்போது இதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் என்ன அது அங்க என்ன நான் உணர்ந்தேன்னா, இன்னைக்கு ஒரு 1 hour நான் அங்க நிற்கும் போது என் காலில் ஒரு அட்டை பூச்சி கடிச்சு ரத்தம் வருது. அப்ப இதையே வாழ்வாதாரமா கொண்டு இங்க வாழ்கின்றார்களே மக்கள், கடவுளே அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை நீங்க சீக்கிரம் காட்டுங்கன்னா என் மனசு அவர்கள் மேலதான் போச்சு. எந்த அளவு அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த ஃபீல்டுல வேலை பார்க்கறாங்கன்றத எனக்கு வந்து இன்னைக்கு பாடமாக என் காலில் கடிச்ச அட்டன் உணர்த்துச்சு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அட்லீஸ்ட் நீங்க வந்தாவது மக்களுக்கு நல்லது, எங்களை மாதிரி ஆளுங்களை காப்பாற்றணும். நான் சொன்னேன்,
40 வருஷம் கேப்டன் மக்களுக்காகவே உழைச்சார். சொந்தமாக சம்பாதிச்ச காசுல மக்களுக்கு உதவி செய்த ஒரே மனிதர் கேப்டன் தான். இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவங்க மக்கள் வரி பணத்துல உதவி செய்யலாம், அது வேஸ்ட். அது யார் வேணாலும் செய்யலாம், நீங்க செய்யலாம், அவங்க செய்யலாம், இவங்க செய்யலாம். ஆனா உழைப்பில் சம்பாதிச்ச காசுல மக்களுக்கு உதவி செய்த ஒரே தலைவர் ஒண்ணு புரட்சி தலைவர், அதுக்கு அடுத்தது புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான். இன்னைக்கு தலைவர் எப்படியோ அப்படிதான் தொண்டர்கள் நீங்களும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம உழைப்புல கட்சியை உயர்த்தி கொண்டிருக்கீங்கன்னா இந்த கட்சிக்கு இணை எந்த கட்சியும் இல்லை என்பதை உறுதியாக இங்க சொல்றேன். இங்க எத்தனை 1000 பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன பண்ணுறது, நீங்க ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமமானவங்க, 100 பேருக்கு சமமான. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு 100 சோறோ பீரோ யாரும் கொடுக்கல. உங்களை கூப்பிட்டு வாங்க இந்த அளவு மீட்டிங்னு தான் சொன்னாங்க. எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, எனக்கு தெரியும் 6 மணிக்கு மேல யாரும் வெளியே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இங்க வந்து யானைகள் தொல்லை, மிருகங்கள் தொல்லை, பஸ் இருக்காது, உங்களுக்கு நல்ல போக்குவரத்து வசதி இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும். நான் வந்து 4 மணில இருந்து ரெடியா உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஊட்டியை பத்தி தெரியும், பல்வேறு பொதுக்கூட்டங்களுக்கு நான் வந்திருக்கேன். அதான் பத்மநாபன், ஏன் என்ன லேட்டா கூப்பிடுறீங்க, நான் முதல்ல வந்திருப்பேனே, நேரம் அவங்க எல்லாம் வீடு போய் சேர்ந்துருப்பாங்களேன்னு. ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு அப்படியே கொஞ்சம் ஆயிடுச்சுனாங்க. அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் அது சொல்ல மாட்டேன், அது வந்து எல்லாருக்கும் எல்லா வசதியும் அங்க இருக்கு. ஆனா நீங்க அப்படி கிடையாது. அதனால நிச்சயமாக உறுதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. இந்த கட்சி மக்களுக்கு மட்டும்தான், நிச்சயம் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இங்க நாங்க வந்ததோட நோக்கம் 2026 தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அந்த வெற்றியின் மூலம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் கேப்டன் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை நாங்கள் உறுதியாக உங்களுக்காக செய்வோம். பசும் தேயிலை, அதாவது அப்பதான் முளைக்கிற இளம் தேயிலைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி 18 ரூபாய் தான். அதோட விலை இன்னைக்கும் அதே 18 ரூபாய்னா என்ன அநியாயம் இது? அந்த காலத்துல எவ்வளவு தூரம் இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றது ஆட்சியாளர்கள் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்கணும். நான் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக மக்களுக்காக நான் பேசுறேன். இன்னைக்கு 35 வருஷத்துக்கு பிறகு தேயிலை வந்து தூள், அது வந்து 60 ரூபாய்க்கு இப்ப 250க்கு விற்கிறாங்க. அதே மாதிரி அந்த பசும் தேயிலைக்கும் உரிய விலையை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று உதகை வாழ் மக்கள் சார்பாக நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க கடுமையான போக்குவரத்துக்கு நெரிசல் இருக்கு. அதனால நிச்சயம் அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. கூடலூர் பகுதியில வனவிலங்கு தாக்குதல் நிறைய இருக்கு. அந்த வனத்துறை மக்களை காக்கணும். அதே மாதிரி இங்க தலைக்குந்தாவில இருந்து மைசூர் சாலை இணைக்கும் மேம்பாலம் 15 வருஷமா நிலுவையில் இருக்கு. இது வரைக்கும் அந்த பாலத்தை போடல. அதை இணைச்சா கர்நாடகா கேரளா பகுதிக்கு செல்பவர்கள் இந்த பகுதியில செல்போது அவங்களுக்கு போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஆனா ஏன் இந்த கிடப்புல போட்டிருக்காங்கன்னு தெரியல. உறுதியாக மத்திய மாநில அரசுகளை மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டம் குன்னூருக்கு கிடைக்குது, உதகைக்கும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதும் மக்கள் கோரிக்கை. இதெல்லாம் நான் கவனத்துல வச்சிருக்கேன். மக்களே நல்லா நம்புங்க, மத்திய மாநில அரசுகளிடம் உங்கள் கோரிக்கை உடனடியாக அனுப்பப்படும். இன்னும் தேர்தலுக்கு 5-6 மாசம் தான் இருக்கு. செஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா 2026 தேர்தல் முடிவுகள் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அன்றைக்கு மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்களே களத்தில் இருந்து செய்து முடிப்போம் என்பதை சொல்றேன். அதே மாதிரி இங்க சுற்றுலா மூலம் வந்து 3000 கோடி வருமானம் வருது ஊட்டிக்கு. ஒன்னும் சும்மா இல்ல, எவ்வளவு டூரிஸ்ட் இங்க வராங்க. நார்த் இந்தியா, ஃபாரின்ல இருந்து சவுத் இந்தியா எல்லாம் வராங்க. ஆனா அந்த காசு எங்க போகுது? எதுவுமே டெவலப்மெண்ட்டே இல்லையே. நானும் கேப்டன் கூட 33 வருஷமா வந்துதான் இருக்கேன். எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அப்படியே இருக்கு. படுகுழிகளாக சாலைகள், போக்குவரத்து சரியில்லை, எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு உதகையாக இருக்கு. 15 வருஷங்களாக கிழக்கு போடப்பட்ட இந்த திட்டங்கள் எல்லாம் விரைவில் நடந்து முடிய வேண்டும் என்பதை மக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க இருக்கின்ற தேயிலைக்கு நிரந்தர விலை நிர்ணயம்,
பேருந்து நிலையம், இந்த கோத்தகிரியில பேருந்து நிலையம், குன்னூர் பேருந்து நிலையத்துல மேற்கூரை சரியில்லாதனால மழை காலம் வரும்போது ஒழுகுது. அதை உடனடியாக கட்டித்தர வேண்டியது ஆளும் ஆட்சியாளர்களுடைய கடமை. எம்எல்ஏவும் அவங்கதான், எம்பியும் அவங்கதான். இத செய்யணும். இல்லைன்னா தேமுதிக செய்யும் என்பதை மக்கள் சார்பா நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க அரசு வேலை செய்கின்ற விஏஓ ஆபீஸ்ல கிராமங்களில் இருந்து வர்றவங்களுக்கு போதிய கழிப்பிட வசதி இல்லை, அதையும் செய்யணும். அரசு தாசில்தார் போன்றவர்களுக்கு அரசு கட்டிடம் இல்லை, அதை நிச்சயம் கவர்மெண்ட் கட்டி தரணும். ஆனா இதெல்லாம் இல்லைன்னு சொல்றோம். நம்ம வேணாம்னு சொல்ற டாஸ்மாக் மட்டும் தெருவுக்கு 10 கடையை திறந்து வச்சு எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு சீரழித்து குட்டுச்சவர் ஆக்கிட்டு இருக்காங்க. இது ஒண்ணுதான் இங்க இருக்கு, வேற எதுவுமே இங்க இல்ல. இந்த நிலை மாறணும். டாஸ்மாக், இன்னைக்கு கள்ளச்சாராயம், போதை, இதெல்லாம் என்னைக்கு ஒளிதோ அன்னைக்குதான் தமிழ்நாடு முன்னேறு என்பதுல மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி இங்க கூடலூர் சட்டமன்றத்துல 50 வருஷமா தீர்க்கப்படாதது சுதந்திர காலத்துல இருந்து இருக்கிற பிரச்சனை. நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கூடலூர் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் யார் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வெளியூர்ல இருந்து இங்க நிக்க வேண்டியது, இங்க ஜெயிக்க வேண்டியது. அப்புறம் எம்பி டெல்லிக்கு போயிடுவாரு, எம்எல்ஏ சென்னைக்கு போயிடுவாரு. அப்ப ஓட்டு போட்ட மக்களுக்கு இங்க யார் இருக்கா? பதில் சொல்ல யார் இருக்கா? அதனால மக்களே இனிமே நீங்க தெளிவா இருங்க. ஊட்டில இங்க ஓட்டுரிமை பெற்று இங்க வாழ்கின்ற ஒரு எம்எல்ஏவோ எம்பியா யார் நிக்கிறாங்களோ நீங்கள் அனைவரும் உறுதி செய்யுங்கள். அப்பொழுது அவங்க உங்களுக்கு துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். காட்டு யானைகள், விலங்குகள் அச்சுறுத்தல் இருக்கு, அதை நிச்சயமாக காப்பாத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும். பட்டா நிலத்தை விற்க முடியாமலும் வாங்க முடியாமல் இருக்கு. பிரிவு 17 பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கு. இதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் உங்கள் சார்பாக இது நாங்க அரசாங்கத்தினிடம் கொண்டு செல்வோம். அவர்கள் செய்தா பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் 2026 தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அத்தனை மக்கள் ஆதரவோடு களத்தில் இறங்கி வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏவா, எம்பியா நீலகிரிக்கு வேண்டியதை நிச்சயம் தேமுதிக செய்யும். அதற்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை தரணும் சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வாட்டி நீங்க விரும்புற கூட்டணி தான், தொண்டர்கள் விரும்புற கூட்டணி தான். அந்த மகத்தான கூட்டணி நிச்சயமாக அமைப்போம். அதற்கு பிறகு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் ஏன் கண் முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, இதுல எத்தனை பேர் நீங்க கவுன்சிலர்களா வர போறீங்க, எத்தனை பேர் வைஸ் சேர்மன், சேர்மனாக வர போறீங்க என்பதை நிச்சயம் இந்த முறை உங்கள் அந்நியார் உறுதி செய்வேன். இனிமேல் நிச்சயம் அரசு பதவியில் தேமுதிகவை உட்கார வச்சு உங்களை அழகு பார்ப்பதுதான் உங்க அண்ணியோட வேலை என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். பத்மநாபன் ஒரு சிறந்த மாவட்ட செயலாளர். அவருக்கு தேமுதிக சார்பாக, நம்ம நிர்வாகிகள், தொண்டர்கள் சார்பாக மிக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்தது வாழ்த்துக்கள் சொல்றேன். ஜனவரி 9 கடலூர்ல மாநாடு, உரிமை மீட்பு, மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0. அதற்கு நீங்கள் எல்லாரும் தவறாமல் கலந்து கொண்டு அந்த மாநாடை மாபெரும் வெற்றி மாநாடாக மாற்றி தரணும். டிசம்பர் 28 தலைவரோட குரு பூஜை 2வது வருஷம் ஆகுது அவர் மறைந்து. அதற்கு முடிஞ்சவங்க வருங்க, இல்லைன்னா கட்டாயம் நீங்க அனைவரும் மாநாடுக்கு வரணும்னு சொல்லி அழைக்கிறேன். ஏன்னா நாம் தலைவருக்கு காட்டும் விசுவாசம் அதுதான். மக்களுக்காகவே வாழ்ந்து உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தமருடைய கட்சி இது. 10 வருஷம் கழிச்சுதான் இப்ப மாநாடும் நம்ம நடத்துறோம். நம்ம வரலாறு எல்லாம் பார்த்தா 10 வருஷம் நம்ம சைலண்டா இருந்திருக்கோம். 10 வருஷமா மாநாடு இல்ல, 10 வருஷமா எங்கும் செல்லல, 10 வருஷமா மக்களை சந்திக்காம இருந்திருக்கோம். ஏன்? தலைவர் மட்டுமே கவனம் செலுத்தி. ஆனா இந்த மாநாடு உங்களுக்கானது. மகத்தான வெற்றி பெற்று மதுரை மாநாடு தான் இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் 28 லட்சம் மேல் கூடி சரித்திர சாதனை படிச்ச மாநாடு. அதற்கு இணையாக ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையணும் சொல்லி உங்ககிட்ட கேட்கிறேன். இன்னும் நிறைய நேரம் நான் பேசுவேன், அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. பட் உங்களுடைய நேரம் கருதி அடுத்த முறை வரும்போது நான் பேசுறேன். நிச்சயம் நல்ல கூட்டணி அமைப்போம். வெற்றி கூட்டணியுடன் வெற்றி வேட்பாளரோடு உங்களை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற்று உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம்.
ஏன் இங்க மழை வரல? நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். இந்த கட்சி நல்லவர்களுடைய கட்சி, இந்த கட்சி நல்லவர் துவங்கிய கட்சி. அதனாலதான் வருண பகவானும் அப்படி ஒதுங்கி நீங்க நல்லபடியா உங்க கூட்டத்தை நடத்துங்க, நான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன்னு ஒதுங்கி இருக்கார். சரிங்களா? நாளைக்கு வரலாம், நாளான்னைக்கு வரலாம் மழை. ஆனா இன்னைக்கு நம்ம கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாத நம்மளுடைய பிரபஞ்ச சக்திகளுக்கும் வருண பகவானுக்கும் உங்கள் சார்பாக தலைவர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். அன்னதான பிரபுவாக தன்னை தேடி வந்தவர்கள் வயிறார உணவு உண்டு செல்ல வேண்டும் என்று அந்த நல்ல மனது படைத்த அந்த உத்தமருடைய கட்சி வாழ்ந்ததாக தான் வரலாறு இருக்கும் 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 என்று சொல்லி, நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்ட வேண்டும் என்று கூறி, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. மீண்டும் வருவேன், உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜயகாந்த மடக்கி இருந்து பாக்குறாங்க, மடக்குங்க. நிலையில நான் நினைச்சேன் எதுல மேடம் காசுல தானே. மாவட்ட மகளிர் துணைச் செயலர் சுலேசன் அவர்கள் அந்நியர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார். தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் அந்நியர் அவர்களுக்கு சால்வை கொடுத்து கௌரவிக்கின்றார். உதகை வடக்கு ஒன்றியத்தினுடைய சார்பாக அந்நியர் அவர்களுக்கு, பந்தலூர் கிழக்கு ஒன்றிய சார்பாக பிரபு அவர்கள் சால்வை எடுத்து கௌரவிக்கிறார். உதகை வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக அந்நியர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றது. உதகை வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக அந்நியர் அவர்களுக்கு மாலை அணிவித்து. இங்க நின்று என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்த போச்சு.